Dear teachers, welcome to JSN English Learning. நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க 8th யூனிட்ல இருந்து நம்ம MCQ பார்க்க போறோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1. அந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கான எல்லா டீடைலும் நம்ம இந்த MCQல கவர் பண்ண போறோம். When was the second sex published? The second sex அப்படிங்கிற அந்த ஒர்க் சிமன் டி போவேர் எழுதுன அந்த ஃபெமினிஸ்ட் ஒர்க் when was it published அப்படின்னா it was published in the year 1949. How many volumes does the second sex have? இதுல கீவேர்டு பாருங்களேன், வால்யூம், த செகண்ட் செக்ஸ். மொத்தம் எத்தனை வால்யூம்ல எழுதப்பட்ட ஒர்க் அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் இன், யா வெரி குட், 2 volumes. Now, what are the titles? இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். What are the titles of the 2 volumes of செகண்ட் செக்ஸ்? இதுதான் கீவேர்ட்ஸ். மற்ற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். டைட்டில்ஸ் ஆஃப் the 2 volumes என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா facts and myths and lived experiences. இதுதான் அந்த 2 டைட்டில். நெக்ஸ்ட் ஒன், which journal first published some chapters of the second sex? The second sex அப்படிங்கிற அந்த புக்குடைய a few chapters were published in a journal. எந்த ஜேர்னல் அப்படின்னு கேட்டீங்கன்னா the journal is less tense modern. லெஸ் டென்ஸ் மாடல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னல்ல தான் பப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், which philosophical tradition does the second sex belong to? Okay, second sex எழுதுன சிமன் டி போவேர் belongs to a philosophical tradition, ஒரு ஸ்கூல். என்ன ஸ்கூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிமன் டி போவேர் was basically an existential philosopher. So existentialism. Next one, what is the second sex widely considered to be? இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பேர் போனது. எந்த விஷயத்திற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் ஆஃப் ஃபெமினிஸ்ட் பிலாசபி. பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் வாஸ் த செகண்ட் செக்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார்? நம்ம ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எலைன் ஷோவால்டர் நமக்கு ப்ரிஸ்கிரைப் டெக்ஸ்ட் தான். அந்த எலைன் ஷோவால்டர் என்ன பண்ணுவாங்கன்னா she will speak about 3 phases of feminist literary movement. ஹிஸ்டாரிக்கலி லிட்ரரி எப்படியெல்லாம் அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ் ஃபெமினிசம், தேர்ட் வேவ் ஃபெமினிசம் அப்படின்னு 3 விஷயம் பேசியிருப்பாங்க. இதுல இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எந்த வேவை கிக் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா இட் கிக் ஸ்டார்டட் செகண்ட் வேவ் ஃபெமினிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு சிமன் டி போவேர், ஹவ் இஸ் மேன் டிஃபைன்ட் இன் த சொசைட்டி? ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். சிமன் டி போவேர் பொறுத்த மட்டிலும் ஒரு ஒரு ஆண்மகன் எப்படி பார்க்கப்படுகிறார், ஒரு பெண் மகள் எப்படி பார்க்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கும்போது a man is defined as okay, the default or normative standard. Default or normative standard அப்படின்னா he is the one. He is described as the one. O-N-E. He is described as the one. Okay, let me try if I could write it here. No, it's not possible. So, the one. ஒன் அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் சென்டர். ஓகே, அவரு தான் மையம், அவருக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸும், அவர் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுவாரு மற்ற எல்லாருக்கும். அண்ட் வாட் இஸ் உமன்? அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டேர்ம் டஸ் சிமன் டி போவேர் யூஸ் டு டிஸ்கிரைப் சோசியட்டல் வியூ ஆஃப் விமன்? விமன் வந்து இந்த சொசைட்டில எப்படி இருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் தி அதர். ஓகே, த செல்ஃப் அண்ட் தி அதர். இன்னும் வேற மாதிரி கொண்டு போனோம்னா த ஸ்பிரிட் அண்ட் த பாடி. வெஸ்டர்ன்ல அந்த 2 டைகாட்டமி இருந்தது, பிரிவினை. அந்த உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அது இந்தியன் பிலோசாபிக்கல் சிஸ்டத்துல இருந்தது. அதுல டிஃபரெண்ட் வியூஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா செல்ஃபுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அதருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதே மாதிரி விமன் வேர் நாட் கிவன் டியூ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் Beauvoir describe as riveted to women's body? பெண்களுடைய உடலோடு ஒட்டிய ஒரு கான்செப்ட் என்ன? ரிவிட்டட் அப்படின்னா கனெக்டட் அப்படிங்கும்போது
இட்ஸ் கால்டு மதர்ஹுட். பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல ஈவேரா ராமசுவாமி பெரியார் அவர் அழகா சொல்லுவாரு, பெண்கள் அடிமையானதுக்கு மெயின் காரணம் அந்த ஒரு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த கருப்பை தான். அப்ப ஒரு தாய்மை அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணை வந்து டிபெண்டா ஆக்குது அப்படிங்கிறது தான் பிவேருடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், which philosopher does Beware critique for defining women as chaos and darkness? விமன் வந்து chaos and darkness, confusion and darkness அப்படின்னு ஒரு ரைட்டர் ஒரு பிலாசபர் டிஃபைன் பண்ணியிருந்தாரு. யார் அந்த பிலாசபர்? இது அந்த புத்தகம் செகண்ட் செக்ஷன்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. யார் அந்த பிலாசபர்? அது ஒரு கிரீக் பிலாசபர். நம்ம ரொம்ப ஃபேமஸா அடிக்கடி ரெஃபர் பண்ணக்கூடிய பித்தகோரஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், which of the following does Beware criticize for maintaining women's subjugation in the 19th century? விமனை வந்து அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த நெப்போலியானிக் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நெப்போலியானிக் கோடு நம்மளுடைய டெக்ஸ்ட் ஒன்னோட கனெக்ட் ஆகும். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீகார் நேம்டு டிசையர் அப்படின்னு ஒரு ஒர்க். அந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டான்லி கோவால்ஸ்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த கோவால்ஸ்கி பிலீவ்ஸ் இன் நெப்போலியானிக் கோட். அக்கார்டிங் டு நெப்போலியானிக் கோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்டோரியன் இங்கிலாந்துல ஒரு கான்செப்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is not capable of maintaining the wealth. அப்போ அவங்களுக்கான வெல்த் யாருக்கு போய் சேரும்? ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்ட் will be the one who will execute the wealth, they use the wealth. அந்த அளவுக்கு அவருக்கு மட்டும் திறமை இருந்தது என்று சொல்லப்பட்டது. So we have seen a few questions. Kindly stay tuned for more videos. Kindly subscribe for the channel and do comment on what should be taught next. Thank you.